தேய்பம் செயல் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பார்க்க போகிறோம்னா, தமிழக பிரபலங்கள் நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நடிகர்கள் வந்து விவகாரத்து அப்படிங்கிற விஷயம் நிறையா போயிட்டுருக்குது. சமூக வலைத்தளங்களையும் மற்ற யூடியூப்லேயே பார்த்தா நிறையா விஷயங்கள் போயிட்டுருக்குது. இப்போ ஜெயம் ரவி பார்த்திங்கன்னா அவருடைய ஒய்ஃபுக்கும் உங்களுக்கும் மனசாக வந்து அவங்க வந்து விவகாரத்தை வாங்குறத வந்து மிகப்பெரிய சமூக வலைத்தளங்களில் நியூஸ் போயிட்டுருக்கு. சின்னதில்லை சமூக வலைத்தளங்களில் பார்த்தா நிறையா, அதாவது சினிமா சம்மந்தப்பட்ட பார்த்தா ரஜினியுடைய மகள் ஐஸ்வர்யா கூட பார்த்தீங்கன்னா அவங்க தனுஷ் கூட வந்து விவாதம் பண்ணாங்க. அதே மாதிரி சம்பந்தம் இப்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஜி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா அவர் நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர் தான், நல்லா மியூசிக் நல்லா இருந்தார். ஆனால் அவர் வந்து நல்லா ஒரு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணார். ஆனால் அவரும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விவாதத்துக்கு போயிடுச்சு, கோர்ட்டுக்கு போயிடுச்சு. ஏன்னா இவங்கள ஜெயம் ரவி கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நான் இல்லை அப்படிங்கிறத முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க. ஆனால் ஜி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் 4-5 வருஷமாக நல்லா தான் அவங்க குழந்தைகளும் ஒன்று இருக்குது. இப்போ திடீர்னு அவங்க வரக்கு என்ன காரணம், அவங்க வந்து அவர் சினிமாவில் நிறையா ஹீரோயின் கூட நடிக்கிறதுனால அவங்களுடைய ஏதோ தொடர்பு வந்து ஏதோ வந்து கஸ்டமர்ஸ் ஆகி அவங்க வந்து விவாதத்து பிளான் பண்ணிட்டு இப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயம் ரவி இது மிகப்பெரிய இதாக போயிட்டு இருந்து இப்போ அவங்க வந்து இல்லை, அது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க. நிறையா விஷயங்கள் இதை பற்றி அமலாபால் அவங்க நிறையா சினிமா விஷயத்தில் அவங்க வந்து அவங்க மேரேஜ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பிடிக்கல அப்படின்னா உடனே ஈஸியாக இது பண்ணிட்டு போயிடுறாங்க. அதனால் இந்த விஷயங்கள்லாம் இப்போ வந்து இப்போது வருங்காலம் இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து சினிமா படங்களை பார்த்தா அவங்களோட வந்து அவங்களுடைய இதை கனவு வச்சுருக்காங்க. ஆனால் சினிமா துறையை சேர்ந்து இது மாதிரி பண்ணாங்கன்னா வருங்கால இளைஞர்களுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு தப்பான விஷயம் போயிடு. இதை மனசில் வச்சுட்டு இந்த சினிமா பிரபலங்கள்லாம் சும்மா அவங்களுடைய விஷயம் சும்மா என்ன வந்து கணவன் மணியாக வாழணும் அப்படின்னா அவங்க வந்து மேரேஜ் பண்ணியிருக்கணும். இவங்க வந்து வேறு மாதிரியா மறுபடியும் சினிமா துறையிலே வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஃபீல்டு போயில் தான் வந்து அந்த குடும்பத்துடைய பிரிய வேண்டிய சூழ்நிலை வருது. அது விவாதத்துங்கிற சூழ்நிலை போகுது. ஏன் இவங்கெல்லாம் வந்து குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே பணம் சம்பாதிச்சாச்சுன்னா குடும்பத்தை பார்த்துட்டு போக வேண்டியதானே, அப்படி இருந்தால் தானே சூழ்நிலை இருக்குது. தமிழக கல்ச்சர் அப்படி தான். அப்படி இருந்தாங்கன்னா தான் வருங்கால இளைஞர்களுக்கு இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. இதை மனதில் வைத்து நீ வரையில நடிகர்கள்லாம் நடந்து கொள்ள வேண்டும்.